இறை வார்த்தை இன்று நவம்பர் 25. எளியோரை உயர்த்துகின்ற ஆண்டவர் இந்நாளில் உங்களை உயர்த்துவாராக. பேசும்போது நல்ல வார்த்தையாக பேச வேண்டும், அமங்கலமாக பேசக்கூடாது என்பது நமக்கு தெரியும். பிறக்கின்ற எல்லா உயிர்களும் ஒரு நாள் இறப்பை சந்திக்கும் என்பது உண்மைதான். அதற்காக யாராவது ஒரு குழந்தை பிறந்திருக்கிற வீட்டிற்கு சென்று இக்குழந்தையும் ஒரு நாள் இறந்து போகும் என்று சொல்வார்களா என்ன? அவ்வாறு சொன்னால் நமது மனம் எவ்வளவு பாடுபடும். நம் ஆண்டவர் இயேசுவும் இவ்வாறு அமங்கலமாக இன்றைய நற்செய்தியில் பேசுவது போல நமக்கு தோன்றுகிறது. எருசலேம் ஆலயத்தின் அழகை பற்றி பிறர் பேசிக் கொண்டிருக்கையில், வியந்து கொண்டிருக்கையில், இயேசு அந்த அழகிய ஆலயம் ஒரு நாள் சுக்குநூறாக உடைபடும் என முன்னறிவிக்கிறார். அதை கேட்டவர்கள் மனம் நிச்சயமாக புண்பட்டிருக்கும். ஆனால் இயேசு முன் அறிவித்தது நடந்தது. அந்த ஆலயம் முற்றிலுமாக அழிந்தது. இதன் மூலம் ஆண்டவர் நமக்கு தரும் செய்தி என்ன? நாம் வாழ்வின் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து கொண்டு அசட்டையாக இருக்கக்கூடாது. இன்பமான நிகழ்வுகள் நடக்கும் போது அவை மட்டுமே நிரந்தரம் என நினைக்கக்கூடாது. வாழ்வின் மறுபக்கத்தின் யதார்த்தத்தை உணர்ந்து அதற்கும் நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவரின் முதல் வருகையை கிறிஸ்துமஸ் விழாவாக விரைவில் கொண்டாடவிருக்கும் நாம் அவரின் இரண்டாவது வருகையையும் எதிர்நோக்கி வாழ வேண்டும். இயேசுவை குழந்தையாக கிறிஸ்துமஸில் பார்க்கின்ற நாம் அவரை நீதிபதியாகவும் சந்திக்க வேண்டும் என்பதை மறத்தல் கூடாது. எனவே வாழ்வின் இரு பக்கத்தையும் பார்க்கின்ற விவேகிகளாக வாழ முற்படுவோம். God bless you. Amen.